பாரம்பரிய காலத்தில் பொற்கோவையில் ஒவ்வொரு ராஜ்யமும் ஒரு வரலாறு தான். அந்த ஒவ்வொரு வரலாறுமே ஒரு பாடம்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நன்மை, நம்பிக்கை, நல்லெண்ணம் நிறைந்த செங்கதிர் ராஜ்யம். அங்கே மனிதம் நிறைந்த இருதயத்தோடு உலக வழிநடத்திட்டு இருந்தவர் தான் சிங்காதேவன் ராஜா. அவரோட அறிவுக்கும் அனுபவத்துக்கும் வடிவான வீரவலவன் மந்திரி. அந்த ராஜ்யத்தை மாற்றிய ஒரு சின்ன பையன்தான் ரமணன். இந்த ரமணனோட கதையை பற்றி தான் இனி பார்க்க போகிறோம். இது லைஃப் டாக்ஸ் தமிழ். நான் உங்கள் ஆர்ஜே ரினி. அரசன் ஒரு முடிவெடுக்கிறாரு, அதாவது மக்களை நேரில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ வேடன் மாதிரி நகரம் சென்று பார்க்க வெள்ளை வெயிலில் வயல்வெளியில் உழைக்கும் மக்கள், ஆனால் பசிக்கு குடி இல்லை. அதை பார்த்த அரசனோட கண்கள்லாம் சிவக்குது. மக்கள் வலிய உணராதவர் ஒரு உண்மையான அரசனா அப்படின்ற மாதிரி அவரே அவருக்குள்ள கேட்டுக்கிறாரு. அரசன் திரும்பி வந்ததுமே நாட்டில் பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படுது. அதாவது விவசாய வரி குறைப்பு, ஒவ்வொரு கிராமத்துலையுமே உணவு களஞ்சியம், அறுவடை நாள் அன்னைக்குன்னு பார்த்தா திருநாளா கொண்டாடப்படுது. கல்விக்காக இலவச அரிசி திட்டம், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்த ரமணன் என்ன பண்றான் அப்படின்னா, மந்திரி கிட்ட கேட்கறான், அண்ணா உணவு அரசனுடையதா அப்படின்ற மாதிரி. அதுக்கு மந்திரியும் சிரிச்சுக்கிட்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அரசு என்றால் ஆட்சி அல்ல, அரசு என்றால் அக்கறை அப்படின்றத ரமணன் முதல்ல கத்துக்கிறான். அயலக ராஜ்யம் செங்கதிரோட செல்வத்தை கண்காணிச்சிட்டு இருக்க அவங்களோட திட்டம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பொற்களஞ்சியம் கொள்கை. அரண்மனை முழுக்க பதட்டமும் குழப்பமும் ஏற்பட எல்லாருமே யுத்தத்தையே முடிவெடுக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு குழந்தை மட்டும், அதாவது ரமணன் மட்டும் முன்னாடி சொல்றான், பொற்குடங்களை கீழே புதையுங்க, மேல சாதாரண குடங்கள், எதிரிகள் உள்ள நுழைஞ்சதுமே நம்ம பிணையும் மூடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அரண்மனை ஃபுல்லாவே சத்தமாக இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன பையன் ராஜ்யத்தை காப்பாத்துவானா அப்படின்ற மாதிரி. ஆனா அன்னைக்கு நைட்டு ரமணனோட புத்தி 1000 கோடி வால்படையை விட பலமானது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா யாருக்குமே காயமே இல்லை, யுத்தமே இல்லாம வெற்றி. சிங்காதேவ அரசனோ ரமணனோட தலையை தழுவி, இது உன் நாட்டின் மீது கொண்ட வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்ல, புத்தியால வன்முறையை தடுக்க முடியும் அப்படின்றதுக்கு ரமணனே ஒரு எடுத்துக்காட்டுன்னு தான் சொல்லணும். ராஜ்ய ரகசியங்கள்லாம் எதிரிகளுக்கு எப்படியோ தெரிய ஆரம்பிக்குது. அரண்மனையில யாரோ உளவு பாக்குறாங்கன்னு தெரிய வருது. இதை கண்டுபிடிக்க மந்திரி என்ன பண்றாருன்னா, ரமணனை கூப்பிட்டு, உன்னோட தந்திரம் தான் இதுக்கு உதவும், ஸோ இதுக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, ரமணனும் என்ன சொல்றான்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொய்யான தகவலை கொடுங்க, யாரோ கொடுத்த தகவல் வெளியே போகுதோ அவன் தான் உண்மையான துரோகி அப்படின்ற மாதிரி சொல்ல, கொஞ்ச நாள் போகுது, அந்த துரோகியும் மாட்டிக்கிறான். அவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு காலத்துல ராஜா நம்பிய ஒரு படை தலைவனா இருந்திருக்கான். அரசர் ரமணன் கிட்ட கேட்கிறாரு, நீ எப்படி இவ்வளோ சிந்திக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, ரமணன் என்ன சொல்றானா, நான் பெரியவன் அப்படின்ற மாதிரி நினைக்கல, நாட்டை தான் பெருசா நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நொடியே அவனுக்கு இளைய வேந்தர் அப்படின்ற மாதிரியான பட்டம் வழங்கப்படுது. உயர்ந்தவர் என்று சொல்லப்படுவது பிறந்ததால் இல்லை, நாட்டுக்காக நிற்கும் தைரியத்தால் அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. செங்கதிர் இன்னைக்கு சமாதானத்தால பிரகாசிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ரமணன் கற்ற கொள்கைகளை மக்கள் வாய்மொழியா என்ன சொல்றாங்கன்னா, உணவை காக்க உயிரை காக்க, யுத்தத்தை வெல்ல அறிவை காக்க, நம்பிக்கையை பாதுகாக்க நாட்டை காக்க. ஒரு சின்ன பையன் நாட்டை மாத்தினான், ஏன்னா அவன் நம்பினா நாடு என்னுடைய குடும்பம் அப்படின்றத. இது ஒரு வரலாறு அல்ல, இது ஒரு வழிகாட்டும் வெளிச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ்லாம் கேட்க லைஃப் டாக்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க.